அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய மாதத்தை இந்த 1ஆம் தேதிக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமை. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், அதுல 20ஆம் வசனங்களை வாசிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை சொல்லும் வாக்குத்தத்தமாக நீ எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளணும். சோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, எரேமியா சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்ட இந்த புதிய மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே வசனம் சொல்ல, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, பரிபூர்ணத்தை நோக்கி உங்கள் பயணம் இந்த புதிய மாதத்திலே தொடங்குவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய களஞ்சியத்தை நிரப்புகிற தேவன். முதலாவது தேவனை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது, நீதிமொழிகளில் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்கள் குடும்பமாக பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்க கர்த்தரை என்ன பண்ணுங்க, கனம் பண்ண ஆரம்பிங்க. இந்த புதிய நாளில் 1ஆம் தேதியில கர்த்தரை மையப்படுத்துங்க. எப்படி? உண்மையாக. வசனம் இப்படியாக சொல்கிறது, சங்கீதம் 145 18 வசனங்களை சொல்வது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆமே. கர்த்தருக்கு சோதனை. எப்படியா? தேவனை தேடும்போது எப்படின்னா, உண்மையா நம்ம தேடணும். உங்க முழு இருதயத்தோடும், உங்க முழு பலத்தோடும், உங்க முழு ஆத்மாவோடும் நீங்க தேவனை தேடுவீர்களானால், ஆமை, கர்த்தருடைய ராஜ்யத்தை நித்தமும் நீங்கள் தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமை. இந்த புதிய மாதத்திற்கு இந்த 1ஆம் தேதிக்கு மாத்திரம் அப்படியே தேடிட்டு அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை தேடும் பொழுது உங்களுக்கு வேண்டிய காரியங்களை நிச்சயமாக உங்கள் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு பரிபூரண நன்மைகளை கட்டளையிடுகிற அவர் தேவனாய் இருக்கிறார். அப்போ உண்மையா இருக்கும் பொழுது, ஆமே, சோத்திரம், வேலை ஸ்தலத்திலும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, நம்ம ஆண்டவர் உண்மையை விரும்புகிற தேவன். யோசேப்பு பார்த்தீங்கன்னா, அவன் தன் தகப்பனுக்கு உண்மையைத்தான் அவன் சொல்வானான். ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிடிச்ச ஒரு 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 சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு என்ன பண்ணா, தகப்பனிடத்தை உண்மையை சொல்லும் பொழுது எல்லாரும் மேல பொறாமை கொண்டார்கள். ஆமை, பொறாமை கொண்டார்கள். ஆனால் எத்தனையோ அவன் குழி ஆனாலும் அவன் உண்மையை சொன்னா, அவனுடைய களஞ்சியத்தை ஆண்ட எத்தனையோ இடங்கள் என்ன பண்ணுங்க, பஞ்சங்கள் ஏற்பட்டாலும் அவருடைய குடும்பத்தின் வம்சங்களையும் கர்த்தர் அவங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல, எல்லா அந்த எகிப்து அதிபதி எல்லாருக்கும் என்ன பண்ண, உணவு கொடுக்கும்படி பரிமாறக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவனாக இந்த யோசேப்பை மாற்றினார். உண்மையுள்ள மனுஷன். அந்த மனுஷன் பாருங்க, உண்மையா இருந்தா தேவன் என்ன பண்ணார், உயர்த்தினான். இந்த 2வது மாதத்துல கர்த்தர் உயர்த்த போகிறார். இன்னைக்கு வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஆண்டவராக இயேசுவை ஏனோதரமா தேடிப்பீங்க. இன்னைக்கு ஏனோதரமா தேடாதீங்க, உண்மையாய் தேடுங்க. ஆமே. கர்த்தருடைய ராஜ்யத்தை ஆமே நீங்க தேடுங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் கூட ஒரு பாப்பாட்ட சொன்னேன், நீ தேவனை தேடுப்பான், தேவனை உண்மையா நேசி, அவருக்காக உண்மையான செயல்படுன்னு சொன்னேன். பிரிந்து போன கணவர் என்ன பண்ணாரு, அவர் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் உண்மை உள்ளவனை வசனம் சொல்லுது, சமீபமா இருக்கிறாராம். அப்படின்னா ஆண்டவர் உங்களை அருகாமையில் இருக்கிறார். இந்த புதிய மாதத்துல, கடந்த மாதத்தை கூட இருந்த ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை ஆச்சரியமாய் நடத்தக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் சொல்ல பாருங்க, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம், அதுல 9 கூட வாசிப்போம். எசேக்கியேல் 18:9, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பீர்களானு அவனை நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம உண்மையா இருந்தோம்னா பிழைக்க பண்ணுகிற தேவன், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வம்சங்களை பிழைக்க பண்ணுகிற ஆண்டவர். சோதரன் நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2வது மாதத்துல உங்களுடைய களஞ்சியத்தை தேவன் நிச்சயமாக நிரப்புவார். நீங்க அவருடைய இருதயத்தை இடம் பிடிக்கணும்னா ஆண்டவர் சமூகத்தை நீங்க தேடுங்க, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, உங்க மனைவிக்கு உண்மையா இருங்க, உங்க பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க, உங்க கணவனுக்கு நீங்க உண்மையா இருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க குடும்பங்களை ஆசிர்வதித்து தேவன் பரிபூரண நன்மைகளை உங்களுக்கு கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் உண்மையில்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் நீங்க உண்மையா செயல்படுங்க, உண்மையா தேடுங்க. ஆண்டவர் நிச்சயமா அவங்க வாழ்க்கையில ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை.
இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என்ன பண்றேன், ஏனோதானமா நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் உண்மையா படிப்பேன். நான் ஏனோதானமா நான் தேவனை தேட மாட்டேன், நான் உண்மையா தேடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக பரிபூரணத்தை கட்டளையிடுகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து கொண்டால் உங்களுக்கு பரிபூரண நன்மைகளை கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பரிபூரண சுகத்தையும் கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் அந்த வார்த்தையின்படி உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் இதிலெல்லாம் ஆண்டவரே சோதன ஆசீர்வாதத்தை பெறமிடாமல் இருக்கிறார்களோ, ஆண்டவரே என் ஆசீர்வாதம் தட்டி கொண்டு போகிறது இந்த மாதத்துல இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுப்பீராக. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஆண்டவரே பெருக பண்ணுவீராக. இஸ்ரவேல் ஜனங்களை பெருக பண்ணின தேவன் உடைய பெருக்கம் ஆண்டவருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே ஆண்டவரே ஜெப ஜீவத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் அப்பா. உண்மையை தேடுகிற ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களை உயர்வு உண்டாகட்டும் அப்பா. சரீரத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. சோதனை உடம்பிலே காணப்படுகிற கற்பப்பையிலே இயேசுவின் எல்லா கட்டி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. அற்புதம் நடக்கட்டும். கற்பப்பையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.